ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி மணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்கலாம். கோகனட் ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க இந்த டேஸ்டான ரசம் எப்படி ரெடி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு முடி தேங்காய் எடுத்து இது மாதிரி சில்லாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி சேர்த்து பால் எடுத்துக்கலாம். 2 டைம்ஸ் பால் எடுத்து அப்படியே வச்சிடலாம். இப்போ 2 ஸ்பூன் கிட்ட கடலை மாவு சேர்த்து ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. இந்த அளவுக்கு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கடலை மாவை வறுத்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பாலில் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் பாலில் சேர்த்து கலந்துக்கலாம். கட்டிகள்லாம் எதுவுமே இல்லாத அளவுக்கு கரண்டி வச்சு இல்லைனா ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ கோகனட் ரசம் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு வானிலையில் 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் அது நல்லா பொரியணும். அது பொரிஞ்சதும் அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதக்கிட்டு இப்போ 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா தக்காளியெல்லாம் நல்லா சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் சீரகம் தூள், டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். மிளகு சீரகத்தோட பச்சை வாசனைலாம் நல்லா போகணும். போயிட்ட பிறகு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பாலை சேர்த்துக்கிறாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா பொங்கி வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நுர பிரிஞ்சு நல்லா பபிள்ஸ் வந்து கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். ஒரு லெமன் எடுத்து ஜூஸ் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ஹெல்த்தியான கோகனட் ரசம் ரெடி ஆகிடுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். துளசி மணி கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.